வயிறு பிஸ்கிற மாதிரி இருந்துச்சு. சரி கிச்சனில் போய் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா எங்கள் அப்பா மாதுளை ஜூஸ் அடிச்சு வச்சிருக்காங்க. அதை நான் எடுத்து ஊற்ற மேலே ஒரு மாதிரி கீழே தண்ணியாக வருது. என்னடா இது இப்படி இருக்குன்ட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டால் எங்கள் அம்மா கலக்கிக்கிட்டு ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம கலக்கி ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் ஒழுங்காக வந்துட்டு அப்புறம் இவ்வளோ பெரிய கிளாஸில் குடிக்க போகிறோம்னு சொல்லி ஊற்றிட்டு அப்புறம் குடிக்கவே முடியல. சரின்ட்டு வெளியே போய் பார்ப்போமேன்னு பார்த்தா குவாலி ஃபுல்லாக எங்கள் கார்டனில் வந்து எல்லா செடியும் கொத்தி போட்டிருக்கு. அதுவும் நாங்கள் வாங்கிட்டு வந்த குரோட்டன்ஸ் வந்து தின்னு வச்சிருக்கீங்க. எங்கள் அம்மா பார்த்துச்சு இன்றைக்கி நான் செத்தேன் அப்படின்ட்டு குவாலியை ஃபுல்லாக விரட்டிட்டு குரோட்டன்ஸ் எடுத்து லேசாக நிமித்தி பார்க்க உசுரோட இருக்கான்னு நல்ல வேலை எதுவும் ஆகலை. காலையில் தான் எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க எடுத்து தொட்டியில் வை இல்லைனா அது குவாலி வந்து தின்றும்னு எங்கள் அம்மா ஒரு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி காலையிலேயே அந்த மாதிரி சொன்னாங்க. நான் போங்கம்மா நான் இப்போம்லாம் வைக்கல அப்படின்ட்டு சோம்பேறித்தனம் போட்டு உள்ளே போயிட்டேன். நல்ல வேலை இன்றைக்கி எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே குவாலி பூராத்தையும் தின்னுட்டு போயிருக்கும். இன்றைக்கி நான் அடிபிடிச்சு எடுத்துருப்பேன். நல்ல வேலை ஒன்றும் செய்யலப்பா அப்படின்ட்டு இன்னும் எங்கே வைக்கக்கூடாதுடா வச்சேன்னா இன்றைக்கி தொலைஞ்சேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து நெட்டுக்குள்ளே கொண்டு வச்சிருவோன்ட்டு நெட்டுக்குள்ளே வச்சாலும் இந்த ஒரு 2 குஞ்சு கிடக்கு. அது எப்படி தான் வந்து இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் உருவி போடுறது தின்னும் தொலைய மட்டுக்கு உருவி போட்டுட்டு போயிடுது. அப்புறம் அதை பாதுகாக்கிறது வந்து இதையும் எப்படிடா இப்போ பாதுகாக்க போகிறோன்ட்டு ஒரு வழியாக எடுத்துக்கொண்டு வச்சுட்டு இன்னும் இதை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது தொட்டியில் வச்சிடணும் இன்னைக்கு அப்படின்ட்டு நைஸாக எடுத்து வச்சுட்டு மித்த எல்லா செடியும் பார்த்தேன் எதெல்லாம் உயிரோடு நிற்கி எதெல்லாம் குதறி போட்டிருக்கு அப்படின்ட்டு வேறு ஒன்றும் செய்யலை நல்ல வேலை அப்படின்ட்டு நான் வரைஞ்சோம்ல அந்த ஸ்மைலி அந்த டப்பாவை தூத்து பார்த்தேன் எதுவும் தளர் கிளர் வந்திருக்கான்னு ஒன்றும் வரல. ஒரு நாள்லேயும் அவனுக்கு தளர் வந்துடும் ஓடு அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மா. அப்புறம் இந்த செடிலாம் பார்த்தீங்கன்னா அழகு போல் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வாங்கும் போது ஏம்மா இதெல்லாம் போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க வேஸ்ட் அப்படின்னு இப்போ அதுதான் கொத்து கொத்தா பூ அழகாக பூத்துட்டு கிடக்கு.